அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று புனிதர் தேவசகாயம் அவரின் வாழ்வோடு இணைந்த திருச்சிலுவை பாதையை தியானிக்க உள்ளோம். இந்த வீடியோ பல பகுதிகளாக வெளிவரும். அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள். சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பாதை அது வாழ்விழந்தவர்களை வாழ்விக்கும் பாதை, ஒளி இழந்தவர்களுக்கு வழிகாட்டும் பாதை, கதி இழந்தவர்களை கட்டியணைக்கும் பாதை. பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி நோக்கி பல பாடுகளோடு பயணமாகி தன்னுடைய உயிரை மானிடர் ஒவ்வொருவருக்காகவும் அளித்தவர் இயேசு. அந்த இயேசு என்னும் திருப்பெயரின் பொருட்டு பல இன்னல்களுக்குள்ளாகி தங்கள் இறப்பின் வழியாக வெற்றி கண்டவர்களே வேத சாட்சிகள். அந்த வேத சாட்சிகளில் ஒருவரின் வாழ்க்கை பயணத்தை இன்று நாம் இச்சிலுவை பாதை வழியாக தியானிக்க உள்ளோம். அவர் யார் என்றால், இந்தியாவின் முதல் மறைசாட்சி, தமிழகத்தின் முதல் புனிதர், பொது நிலையினரின் புனிதர், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவராக மதம் மாறியவர், கஷ்டங்களை இஷ்டமாய் ஏற்றுக்கொண்டவர், தன் கைமுட்டியால் பாறை மீது முட்டி தண்ணீர் வரவழைத்து தாகம் தீர்த்தவர், மலை உச்சியிலிருந்து துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டவர். இவர்தான் நம் புனிதர் தேவசகாயம். இவர் இயற்கை எழில் பொங்கும் குமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்னும் ஊரில் கிபி 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 23ஆம் நாள் பிறந்தார். இவர் கிறிஸ்தவத்தை தழுவிய ஒரே காரணத்தால் பல துன்பங்களுக்கு ஆளாகி சுட்டு கொல்லப்பட்டார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாள் நம் திரு அவை இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி உள்ளது. இக்கால சூழலில் புனிதரின் வாழ்வோடு இயேசுவின் கல்வாரி பயணத்தை இணைத்து தியானிப்பது சால சிறந்தது. ஆகவே மிகவும் பக்தி உணர்வோடு உள்ளார்ந்த மனமாற்றத்தோடும் கல்வாரி நோக்கி பயணமாவோம். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். நயவஞ்சகர்களின் போலியான குற்றச்சாட்டுகளால் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார். இயேசு மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள்தான் என்ன? இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப முடியும் என்று கூறியதாக ஒருவர் குற்றம் சாட்டுகிறார். குற்றம் சாட்டியவர்களும் தீர்ப்பு அளித்தவர்களும் இயேசுவின் திருவுடலாகிய ஆலயத்தையே அவர் குறிப்பிடுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். இன்னொருவனோ இவன் கடவுளை பழித்துரைத்தான் என்று குற்றம் சாட்டுகிறான். எவ்வளவோ அருள் அடையாளங்களை இயேசு புரிந்திருந்தும் இவர் இறைவனின் திருமகன் என்பதை உணராதவர்களாக இருந்தார்கள் அவர்கள். நம் புனிதர் வாழ்வில் நம் புனிதர் தேவசகாயம் மீது தேச துரோக வழக்கு, அரசு ரகசியங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு வெளிப்படுத்தியது, மதம் மாறியது என பல குற்றங்கள் சுமத்தப்பட்டது. இயேசுவை போல நம் புனிதர்